எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் செந்தில் முருகன், திண்டுக்கல் மாவட்டம். நான் நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் ஓவரால் ரேங்க் 255 ஸ்கோர் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோடய பெற்றோர்கள், என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம படிக்க ஆரம்பித்து மறுபடியும் நம்ம அந்த வெற்றியை அனுபவிக்கணும்னா நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மறுபடியும் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வேணும். நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையை விட நம்ம ஃபேமிலி வைக்கிற நம்பிக்கை தான் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம ஃபேமிலி நம்ம மேலே வச்சிட்டாங்கன்னாலே ஒரு 50% வந்து நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க. மைண்டு வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, இன்னும் படிச்சுட்டு இருக்காங்களா, வேலைக்கு போகலையா, இல்லை படிச்சுக்கிட்டே வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாமே, அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னை டச் பண்ண விடாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஒய்ஃபும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா நான் திண்டுக்கல்லேருந்து இங்கே டெய்லி வந்துட்டு போகணுன்னா காலையில் 9 மணிக்கு கிளாஸ்னால் நான் 7 மணிக்கெலாம் அங்கே கிளம்பணும். 7 மணிக்கு கிளம்பணும். என்னோடய ஒய்ஃப் வந்து 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு காலையிலையும் சமைக்கணும், மதியம் லஞ்சு குட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய பையன் சாய்கண்ணன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுட்டு இருப்பார், எப்படாடி நீங்கள் படித்து முடிப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ புக் இருக்கே, எப்படி படித்து முடிக்க போகிறீங்க அப்படிம்பாரு. ஒரு ரேஞ்ச் வச்சுப்பார், இன்னைக்கு இவ்வளோ படிச்சிட்டிங்களாம்பாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இவ்வளோ படிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் காமிக்கிறப்ப இவ்வளோ தான் படித்தேன் அப்படின்னு. என்னடாடி நேற்றுக்கு இவ்வளோ சொன்னீங்க, இன்னைக்கு இவ்வளோ தான் சொல்கிறீங்க அப்படிம்பாரு. சிலபஸை மாற்றிட்டாங்கப்பா, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சது நம்ம. ஸோ சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா 2024 ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த 3 months அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு டெஸ்ட்டு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து எதிர்பார்த்த அளவு எனக்கு வரல, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணால் ஸ்கோர் வந்து நம்ம மேலே ஏற்ற முடியும், அந்த மாதிரி நம்ம டிப்ஸ் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா சுரேஷ் அகாடமிலேருந்து எக்கச்சக்க டிப்ஸ் வந்தது. 1 2 இல்லை, எக்கச்சக்க டிப்ஸ். நீங்கள் எப்படி பண்ணுங்க, இந்த சப்ஜெக்ட் எப்படி படிங்க, அந்த சப்ஜெக்ட் எப்படி படிங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் வந்தது. ஸோ அதில் நான் ஒன்று ஃபாலோ பண்ண மெத்தடு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கரெக்ஷன் மெத்தடு. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருந்தது. நான் எல்லா டெஸ்ட்டுமே போட்டேன். எல்லா டெஸ்ட்டுமே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கரெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இந்த யூனிட்டில் இந்த டாப்பிக்கில் இந்த ஏரியாவில் நம்ம தப்பு விட்ருக்கோம், ஸோ அடுத்து நம்ம படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து தப்பு விடக்கூடாது, கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த ஏரியாவில் வேறு என்ன ஆங்கிளில் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டெஸ்ட் போடுவோம், மத்தியானம் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் நம்ம பண்ணுறப்ப அந்த டெஸ்ட் ஷெடியூலை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளையில் இருக்கும். நம்ம வந்து அந்த அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறதா இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்து வரப்போகிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல தப்பாச்சோ அது மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் சீரிஸும் போட்டேன். இந்த குரூப் 1 F1 டெஸ்ட் சீரிஸு, குரூப் 2 காம்பஸ் டெஸ்ட் சீரிஸு, குரூப் 4 ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் சீரிஸு எல்லாமே போட்டேன். ஸோ நம்ம அகாடமி பொறுத்தளவு எப்படி இருக்குன்னா எல்லா டெஸ்ட் சீரிஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நமக்கு ஃப்ரீ தான். மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி வந்து குரூப் 1 வந்து செப்பரேட் பேக்கேஜ், குரூப் 4 வந்து செப்பரேட் பேக்கேஜ், இப்போ வந்து ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, பொங்கலுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம அகாடமியில் அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம அகாடமியில் எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் என்ன டெஸ்ட் சீரியஸ் சொன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம அகாடமியில் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து அந்த ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது ஃபினான்ஷியலாக அந்த ஒரு பேக்ரவுண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறப்ப என்ன டெஸ்ட் சீரியஸ்னாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம கரெக்ஷனும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரு நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் இருந்தது. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கரெக்ஷன் அட்டென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ டெஸ்ட் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் சார்லாம் இருக்கார், அவர் வந்து மேக்ஸுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம
காம்பவுண்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் மாதிரி அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு வந்து டைமே பத்தலை, மேக்ஸ் ரீசனிங் வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவர் பார்த்திபன் சார் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வருவார். இந்த 1-to-1 மெத்தடு 3-to-1 மெத்தடு டப்னு அடிச்சு போட்டுட்டு அவர் போய்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸு என்ன மாதிரி யோசிக்கணும் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கிளாஸில் தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு மேம் வந்து மதுமிதா மேம், அவங்க ஜிஎஸ் கரெக்ஷன் கொடுத்தாங்க. அவங்க கரெக்ஷன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அவங்க வந்து எப்படி கரெக்ஷன் கொடுப்பாங்கன்னா கொஸ்டின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குரிய 4 ஆப்ஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு சொல்லுவாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து உட்காரப்போ பார்த்தீங்கன்னா 10 இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்போம், 8 தான் நமக்கு ஞாபகம் இருக்கும், 2 விட்டுருவோம். அந்த எக்ஸாம் வரப்போ பார்த்தீங்கன்னா 8லேயே நமக்கு பாதி தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் அந்த கரெக்ஷன் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் போனீங்கன்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பார்க்க மாட்டீங்க, மறந்துடும். நீங்கள் அங்கே ஆக்சுவலாக ரியல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் இஷ்யூ வரும்னா 2 ஆப்ஷனில் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாட்டிப்பீங்க. எந்தெந்த அளவு நீங்கள் கரெக்ஷன் பார்க்குறீங்களோ அந்தந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாரிட்டி வந்து ரொம்ப பில்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை வாசிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அடுத்து உங்கள் மைண்டில் வந்து ஆன்சர் வந்து தானாக வந்துடும். நீங்கள் அடுத்து வந்து எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு மேஜிக் நடக்கணும்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற விதமே உங்களுக்கு மாறிடும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு அன்னோன் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் வாசிப்பீங்க, தெரியலையா ஆப்ஷன் பி, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, 3மே சரி, கூற்று காரணம் வந்து அதனால் ஓகே, கூட்டும் சரி, காரணம் சரி, சரியான விளக்கம், அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸ் போட்டு கரெக்ஷன் பார்த்து எந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற விதமே மாறும். எந்த மாதிரி மாறும்னா இந்த ஒரு 4 ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும். நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜாக இருப்பீங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாறுவீங்க. டெக்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணி உங்களோட வீக் ஏரியாஸை ஸ்ட்ராங் பண்ண பார்த்தீங்கன்னா 140லேருந்து 150 ஆவீங்க, 150லேருந்து 160 போயிடுவீங்க. ஸோ அந்த மேஜிக் வந்து எப்போ நடக்கும்னா நீங்கள் எந்த ஏரியாவில் அது மிஸ்டேக் விட்டுருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ண வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ப்ளஸ் அந்த டெஸ்ட் கரெக்ஷன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜில் இருப்பீங்க, ஆவரேஜ் ஆவீங்க, அபோவ் ஆவரேஜ் ஆவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் எந்த கொஸ்டின் பேப்பரில் எந்த டெஸ்ட் சீரிஸ் வச்சாலும் நீங்கள் தான் வந்து டாப் 10ல் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் ஃபைனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க் ஹோல்டருக்கா அது வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிடும். எனக்கு நடந்த மேஜிக் வந்து உங்கள் எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். இங்கே உட்காந்துருக்கிற வெற்றியாளர்களுக்கும் இனிமேல் எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ண போகிற வெற்றியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லணும், அவங்க ஸ்டடி ஹாலில் உட்காந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா திரு பாண்டியராஜ் அவர்கள், பைரமுத்து, பகவதி அவர்கள், சரண் அவர்கள், பிரவீன் தாமஸ் அவர்கள். ஏன்னா பிரவீன் தாமஸ் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் 4ஓட வெற்றியாளர். அவர் அதாவது சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து வெற்றியாளர். ஆனால் அவர் எடுத்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு விருப்பம் இல்லை. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் தான் சார் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக இருந்து அவர் ஜெயிச்சார். அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நம்மளோட மைண்ட் செட்டே வந்து சேஞ்ச் ஆயிரும் இல்லையா. ஐயோ சிலபஸ் மாற்றிட்டாங்க, நம்ம ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரியர்லாம் அவர் பிரேக் பண்ணிட்டாரு. மறுபடியும் படிக்க ஆரம்பித்து நம்ம எப்படி முன்னாடி வர முடியுமா முடியாதா, ஏன்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. நம்ம ஒரு கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் நமக்கு எப்பயுமே போகும். ஸோ அந்த பேரியர்லாம் அவர் பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ இனிமேல் நீங்கள் படிக்க வரவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இந்த ஏரியாவில் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, அந்த ஏரியாவில் வெயிட்டேஜ் குறைச்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் நல்லா ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கன்சிஸ்டன்ட்டியோடு படிங்க, நிறைய டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் ஏறும். நீங்கள் ஸ்கோர் ஏற பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் 10ல் வர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வர ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் உங்களை தேடி வந்துடுவாங்க. நீங்கள் எப்படி படிச்சீங்க, என்ன மாதிரி படிச்சீங்க,
என்ன மாதிரி சோர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் ஏதாச்சும் உங்களுக்கு சூட்டபுளான ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டான பாத்தில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கரெக்டான சோர்ஸ் மெட்டீரியல் வச்சுக்கோங்க, ஒரு குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுங்க, அதை கரெக்ஷன் பண்ணி ரிவ்யூ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட வெற்றி வந்து யாராலையும் தடுக்க முடியாத ஒன்றா இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌசல்யா. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போது குரூப் 4ல் பாஸ் பண்ணி ஜேஆர்ஐயா வந்து கரூர் பிரான்ச்சில் எடுத்திருக்காரு. இந்த வாட்டி 253 ரேங்க்கில் வந்து போஸ்டிங் கிடச்சிருச்சு. லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணார், ஆனால் வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இந்த வாட்டி கிடச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிக் தேங்க்ஸ் வந்து சுரேஷ் அகாடமி. அப்புறம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஒரு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுனாலும் வருத்தப்படாதீங்க. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சிஸ்டன்சியோடு படிங்க. ஆக்சுவலி ஹப்பி சொன்ன மாதிரி அவரை ஒரு பிளான் பண்ணி படிங்க. விட்டுறாதீங்க, ஒரு கேப் மாதிரி எதுவும் விட்டுறாதீங்க. கேப் விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பார், ஃபீல் பண்ணுவார், ஆனால் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். நான் தான் அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சுப்பேன். அதே மாதிரி நல்லபடியாக கஷ்டப்பட்டு படிச்சிட்டாரு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு போஸ்டிங் கிடைக்கணும் உங்களுக்கு. அதனால எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்